ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतम् अस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति 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 जी। நமஸ்காரம் சுவாமிஜி. நமஸ்காரம். முதல் கேள்வி, நான் அலுவலகத்தில் எனது வேலையை நிஷ்காமிய கர்மமாக செய்த பொழுது எனது வேலைத்திறன் சிறப்பாக வெளிப்படவில்லை என்று எனது மேலதிகாரியுடன் விவாதம் எழுந்தது. ஆனால் நான் எனது வேலையை திறம்பட செய்ததாகவே உணர்கிறேன். மன அமைதி கெடாமல் நிஷ்காமிய கர்மமாக இந்த உலக விவகாரங்களை கையாள்வது எப்படி? சோனமுத்து சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க சுவாமிஜி. நிஷ்காமியம்னா ஆசை இல்லாமல், காமம்னா ஆசை, நிஷ்காமியம்னா ஆசை இல்லாமல். நிஷ்காமிய கர்மம்னா ஆசை இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யறது. அப்போனா வேண்டா வெறுப்பாக செய்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த அர்த்தம் இல்லை. வேண்டா வெறுப்பாக செய்கிறது வந்து கடமையேன்னு செய்கிறது, இப்படி நம்ம மேலே தலையை வேலையை திணிச்சிட்டாங்களே அப்படின்னு செய்கிறது வந்து நிஷ்காமியம் இல்லை. நிஷ்காமியம்னா இந்த வேலை செய்த பிறகு எனக்கு பாராட்டும் கிடைக்கலாம், அல்லது வந்து அவமதிப்பும் கிடைக்கலாம். அதில் நான் விருப்பத்தை வைக்க மாட்டேன். அது பேர் தான் நிஷ்காமியம். செய்வதில் நமக்கு எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது. எப்பவும் செய்கிற மாதிரி தான் நம்ம செய்வோம். ஒருவேளை நான் இது செய்தால் எனக்கு பாராட்டு கிடைக்கும், எனக்கு சில பொருள் கிடைக்கும், எனக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி செய்தோம்னா அப்போ அந்த செய்கிற கர்மம் அந்த விளைவினால் பாதிக்கப்படலாம். இதே வேலையை அங்கே செய்து கொடுக்கும்போது 2000 கொடுக்குறாங்க, இதே பேனரை அவங்களுக்கு வரைஞ்சி கொடுக்கும்போது அவங்க 3000 தராங்க. இப்போ வந்து 1500 தான் பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்த அமௌண்ட்டெல்லாம் என்னுடைய கர்மத்தை பாதிக்கும் இல்லை? நான் அந்தளவுக்கு திருப்தியாக செய்ய முடியுமா? 3000 கொடுத்த வேலையை அதே வேலைக்கு இப்போ 1500 தான் தரேங்கிறாங்க. அப்போது மனசு சங்கடப்படுது. அப்போ அந்த சங்கடத்தினால அந்த வேலையும் கூட அவ்வளோ பூர்த்தியாக இருக்காது. சங்கடப்பட்டு தான் செய்கிறோம். ஒரு ஓவியரோ அல்லது வேற ஒரு தொழிலாளியோ, தோட்டக்காரனோ, வீட்டுக்கு வேலை செய்கிறவங்களோ, அவங்க சம்பளத்தின் அளவுக்கு தான் அவங்க வந்து தன்னை மதிப்பிடுறாங்க. நம்ம எவ்வளோ சம்பளம் கொடுக்கறதுனால நம்ம இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பலனை அபேட்சித்து, பலனை அடிப்படையில் அவனுடைய செயல்கள் அமைகிறது. ஏன் அவன் அப்படி செய்தான்னா, அவன் கொடுத்த கூலி அவ்வளோதான் செய்வான், வேற என்ன பண்ணுறீங்க அப்படின்பா. நிஷ்காமியமாக செய்கின்றவன் பேர், அவன் கர்மயோகின்னு அவனுக்கு பேர். அவன் எப்படி செய்கிறான்னா, செய்கிறத தான் அவனுக்கு கருத்து இருக்குமே தவிர, இது முடிஞ்ச பிறகு சம்பளம் கொடுப்பாங்க, அதிகமாக கொடுப்பாங்க, கம்மியாக கொடுப்பாங்க, ஏசுவாங்க, திட்டுவாங்கிறதுலாம் அவனுக்கு இல்லை. அப்படி செய்தால் பேர் தான் நிஷ்காமியம். ஆனால் இவர் வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து நீ சரியாக செய்யலைன்னு சொல்கிறாங்கன்னா, சரியாக செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நிஷ்காம செய்ததுன்ற அர்த்தம் என்னன்னு அர்த்தம்னா, அப்படி திட்டினாலும் சந்தோஷமாக நாளைக்கு நல்லா செய்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தான் நிஷ்காமியம். இப்படி சொல்லிட்டாங்களேன்னு வருத்தப்பட்டோம்னா அப்போ நீ நிஷ்காமியம் இல்லை. நீ எதுவும் பாராட்டை எதிர்பார்த்து செய்த மாதிரி இருக்கு. பாராட்டை எதிர்பார்க்கக்கூடாது. முதலாளிகளோட சுபாவம் எவ்வளவு தான் நல்லா பண்ணாலும் பாராட்டிட்டோம்னா அது கம்மியாக தான் பண்ணுவான், இல்லை அதோடு நிறுத்திடுவான். இன்றைக்கி 30 பீஸ் செய்திருக்கிறான், வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டோம்னு வைங்க, நாளைக்கு 30 தான் பண்ணுவான். இது 10ன்னு சொன்னால் 30, 31, 35 அப்படின்னு ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முதலாளிகளோட எண்ணம் அவ்வளோதான். அப்போ நீ வந்து நிஷ்காமியமாக செய்யணும்னா முதலாளியை வந்து சந்தோஷப்படுத்துறது செய்யலை, நீ சந்தோஷமாக இருக்கிறியா, இதுதான் முக்கியம். இப்போ நம்ம போட்டி இல்லாத வாழ்க்கையை வாழறோம்ல. நீங்கள் 30 பண்ணிவிட்டு 35 பண்ணோம்னா நாளைக்கு நீங்கள் தான் உங்களுக்கு போட்டி. நம்ம கம்மியாக பண்ணால் என்ன குறைச்சிட்ட அப்படின்னு கேட்பாங்க. நம்ம 30 செய்ததே அதிகம், நம்ம 35 செய்ததுனால முதலாளி என்ன சொல்வார், அடுத்த தடவை 30 செய்தோம்னா இன்னும் இப்படி குறைச்சிட்டிங்க, இப்படிலாம் தான் நம்மளால் சம்பளம் கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுதான் உலகம். இது நடக்கும். கர்மத்தில் ஈடுபட்டால் பலன் உன்னை பாதிக்கும். ஆனால் கர்மத்தில் ஈடுபடு, பலன் உன்னை பாதிக்காமல் பார்த்துக்கொள்.
பாதிக்காமல் உன்னுடைய மனதினுடைய அமைதியை கெடுக்காமல் பார்த்துக்கொள் அப்படின்னு வாழறோன்னு வைங்க. அப்போ அவன் என்ன செய்வான், முதலாளிங்க இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, என்னால் எவ்வளோ முடியுமோ அதை தர்மப்படி நான் செய்து கொண்டிருக்கிறேன், என் உழைப்புக்கு இன்றைக்கி எவ்வளோ முடியுமோ அதை செய்கிறேன், அதை நல்லா செய்கிறேன் என்றது மட்டும்தான் நம்முடைய கர்மயோகத்தினுடைய அடிப்படை. இன்னொன்றும் புரிஞ்சுக்குங்க, கர்மயோகத்தில் நிஷ்காமியங்கிற சொல்லி எப்படி வருதுன்னா, செய்வது அப்போ உனக்கு இன்பத்தின் மீதே ஆசை இல்லையா, அப்புறம் மரக்கட்டை மாதிரி எந்திர மாதிரி நீ செய்வியா? இல்லை. உன்னுடைய தொழிலை உன் சொந்த தொழிலாக இருந்தாலும், இன்னொருத்தருக்காக கூலிக்கு வேலை செய்தாலும், அல்லது குருவுக்கு வேலை செய்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையே உனக்கு ஆனந்தம் கொடுக்குதுன்னு வைங்க, அதுதான் கூலி. உனக்கு வேலையே கூலியாக இருந்தால் எப்படி இருக்கும்? அது எப்படி சார் இருக்கும்? நிறைய பேர் அப்படி தாங்க. பாட்டு பாடுறவங்க பாட்டு பாடி முடிஞ்ச உடனே அவங்களுக்கு தட்சணை கொடுக்குறாங்க, 2000 3000 இதை கொடுக்குறாங்க. அதனால் அவங்க வேலையை வந்து கடனேன்னு செய்தாங்களா? அந்த 2000த்துக்காக பாடினாங்களா? அந்த பாடும்போதே அவங்க ஆனந்தம் அனுபவிச்சிட்டாங்கல்ல. யாராவது கச்சேரி பாடுறவன் வெந்து நொந்தா பாடுறான்? அவன் ஆனந்தத்தில் தானே பாடுறான். இந்த இசை கச்சேரியெல்லாம் நடத்தும்போது, ஆர்கெஸ்ட்ரா வச்சு பண்ணும்போது, வெளியூர்லேருந்தெல்லாம் அவங்க பயணம் வந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் கோயிலில் திருவிழாவில் பாடுறாங்க. அது கஷ்டமானது தானே. ஆனால் அது கஷ்டத்தை உணரவே இல்லையே. அடுத்த திருவிழாவுக்கு மறுபடியும் நான் பாடுவேனான்னு தான் ஓடுறான். இப்போ கர்மத்திலேயே அவன் ஆனந்தம் பெறும்போது, கர்மம் முடிந்த பிறகு தருகிற தன்மானத்தை பற்றி அவன் வந்து அதிகமாக அபேட்சிக்க மாட்டான், அதை சார்ந்து இருக்க மாட்டான். அது கொடுத்தா வாங்கிக்குவான். அந்த கோயிலில் அதிகமாக கொடுத்தாங்க, கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு பாடும்போதே எனக்கு சம்பளம் வந்துடுச்சு, சாமி முன்னாடி பாடுறதுனால எனக்கு அனுக்கிரகம் வந்துடுச்சு, நீ கொடுத்த வாங்கிக்கிட்டு போகிற சார் அப்படின்னு சொல்கிறான். அது பேர் தான் நிஷ்காமிய கர்மம், அது பேர் தான் கர்ம யோகம். கடமையே உன்னுடைய கர்மங்களே ஆனந்தம் தருவதாக இருந்தால், கர்மையின் பின்னாடி வருகின்ற பலன் உனக்கு எந்த விதத்திலும் பாதிக்காது. இல்லைன்னா நீ கடமை அந்த அந்த விளைவை முன்னிறுத்தி தான் உன் கடமையை செய்வாய். அப்போ அந்த கடமையில் கூட குறைச்சல் இருக்கும், அந்த கடமை உனக்கு துன்புறுத்தும், உனக்கு அது வந்து இன்பம் பயக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சுவாமிஜி, இப்போ மனம்தான் கிங் மேக்கரா, அதுதான் அனைத்து டிசிஷன்ஸையும் எடுக்கிறது. புத்தியையும் புலன்களையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்து ஆத்மா பிரம்மம் போன்றவற்றைகளை அறிய விடாமல் ஏற்றுக்கொள்ள விடாமல் தடுக்கிறது. அப்படி என்றால் இந்த மனதை நாம் ஒருமுகப்படுத்த வேண்டும் என்றால் தியானம் உபாசனம் நமக்கு தேவைதானா? தேவைதான். மனம் ஒருமுகப்படணும் அப்படின்னா தியானம் தேவை. தியானம் 2 வகையாக பண்ணலாம், சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம். நான் முன்ன கூட ஒரு முறை உதாரணம் சொன்னேன் போன கிளாஸில் கூட. இந்த பானையை கழுவி சுத்தம் பண்ணணும்னா இதை கெட்டியாக பிடிச்சிட்டா தான் இந்த அழுக்கை நான் தேய்க்க முடியும். இது நிலையாக இருந்தால் தான் இது சுத்தப்படுத்த முடியும். இது வழிக்கு ஓடிடுச்சுன்னா எப்படி சுத்தப்படுத்துறது? அப்போ இது நிலைப்படுத்தணும் இல்லையா? நம்ம மனசை இப்போ சுத்தம் பண்ணணும். மனசை சுத்தம் பண்ணனா மனசை யாராவது பிடிச்சா தானே முடியும். அப்போ நம்ம மனசை பிடிச்சி வச்சாதான் அதை சுத்தம் பண்ண முடியும். அப்போ மனசை நிறுத்தி வைக்கிறது எப்படி அப்படின்னா அதுக்கு பேர் தியானம். மனம் அலைப்பாயாமல் ஒன்றில் மட்டும் நின்றுதுன்னா அது நின்று போச்சு. அப்புறம் சுத்தம் பண்ணுறது ஈஸி. இப்போ சுத்தம் பண்ணுறது என்ன பண்ண போகிறோம்? 2த்தையும் ஒரே விஷயத்தில் பண்ணலாம். அதுதான் உபாசனை அப்படின்னு பேர். இறைவனை நினைத்து ஒரு உபாசனை பண்ணுறோம். மனசில் நாம் வந்து உபாசனை பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்? நீங்கள் தீர்த்த யாத்திரை போயிருக்கலாம், வெள்ளிங்கிரி மலை ஏறி இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு புனித பயணத்தை மேற்கொண்டிருக்கலாம், விரதத்தை கடைப்பிடிச்சிருக்கலாம், சடங்கு சம்பிரதாயங்களை வீட்டில் செய்திருக்கலாம், பூஜை நீங்கள் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கு இல்லையா? கண்ணை மூடிட்டு மறுபடியும் பூஜை பண்ணுங்கள். கண்ணை மூடிட்டு ராமர் விக்கிரகத்தை பட்டு துணியில் கொண்டு வாங்க. கற்பனையில் தான், உங்களுக்கு என்ன பஞ்சம் கற்பனைக்கு. நல்லா பளபளன்னு வழுன்னு இருக்கிற சில்க்கு ப்ளூ கலர் அதில் ராமர் விக்கிரகத்தை அப்படியே தூக்கிட்டு வரீங்க. அதை அப்படியே அன்பாக வைக்கிறீங்க.
அப்புறம் பக்கத்தில் சீதையை நிற்க வைக்கிறீங்க, அப்புறம் லக்ஷ்மண பெருமாள், அப்புறம் ஆஞ்சநேயரை நிற்க வைக்கிறீங்க, அப்புறம் சுத்தம் பார்க்குறீங்க, சுத்தமாக இருக்குது. அப்புறம் அவருக்கு நாமம் இட்டு வைக்கிறீங்க, திருஷ்டி பட்டு ஒன்று வைக்கிறீங்க. அந்த அந்த தங்க விக்கிரகத்துக்கு தங்கமோ நீங்கள் கற்பனை தானே பண்ணுறீங்க, தங்கமே பண்ணிக்கல. அப்புறம் வைர கிரீடம் வைங்க, எவ்வளோ காஸ்ட்லி வைரமோ அதை வந்து வாங்கி வைங்க. அப்புறம் மாலை சூடுங்க, பாட்டு பாடுங்க, ராமனை துதிங்க. ராமனை துதிக்கிறதுக்கு ராமனை துதித்தாக்கா சந்தோஷம் ராமருக்கு கொஞ்சமாக தான் வரும். ஆனால் சீதையை துதித்தோம்னா ராமருக்கு சந்தோஷமாக இருக்கும். ராமரை பாடினா சீதைக்கு ஹாப்பியாக இருக்கும். ஆஞ்சநேயரை பாடினா ராமருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒவ்வொருத்தரையும் நம்ம துதி செய்யும்போது இந்த 3 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே பண்ணுறீங்க? மனசில் தான் பண்ணுறீங்க. இப்போ மனம் எங்கேயாவது போச்சா? நான் சொல்கிற கொஞ்ச நேரம் உங்களுக்கு மனம் எங்கேயாவது அலைஞ்சுதா? அதான் மனசை பிடிக்க வைக்கிறது. சுத்தம் பண்ணுறது எப்படி? ஏன் சுத்தம் பண்ணணும்? நீங்கள் ராமனை தியானம் பண்ணதுனால, பூஜை பண்ணதுனால ஆட்டோமேட்டிக் சுத்தமாகி போச்சு. இப்போ உபாசனைங்கிற மானச உபாசனை, மனதால் செய்கின்ற பூஜை நிஜமாகவே செய்கிற பூஜை விட ரொம்ப பெருசுங்கிறார் சங்கரர். சிவமானச பூஜா அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இப்படி நம்ம மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு எளிய வழி உபாசனம், தியானம், ஜபத்தியானம். ஜபத்தையே நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போது இந்த விக்கிரக வழிபாடை மனசில் செய்கிறோம். இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிஜமாக செய்திருந்தால் தானே இது கற்பனை பண்ண முடியும். ஒருவேளை உங்கள் வீட்டில் அந்த மாதிரி வசதியெல்லாம் இல்லைன்னு வைங்க, கோயிலில் பார்க்குறீங்களே அந்த குருக்கள் எப்படி அந்த உற்சவமூர்த்தியை கொண்டு வந்து வெளியே வச்சு ஊஞ்சலில் வச்சு அவங்களை எப்படி ஸ்நானம் பண்ணுறாங்க, எத்தனை வித திரவியங்களை கொட்டுறாங்க, ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு கற்பூர ஆரத்தி எடுக்கிறாங்க, அப்புறம் புஷ்பாஞ்சலி பண்ணுறாங்க, அப்புறம் தோத்திரங்களை பாடுறாங்க, அப்புறம் கற்பூர ஆராத்தி பண்ணுறாங்க, நிவேதனம் பண்ணுறாங்க அவருக்கு. அப்புறம் இந்த டோலி பாட்டு பாடி சாம்பரெல்லாம் வீசி அவரை பத்திரமாக கொண்டு போய் பள்ளியறையில் கொண்டு போய் ராத்திரி படுக்க வச்சிடறாங்க. இது அத்தனையும் செய்த பார்த்துருக்கீங்கல்ல. இதை கொஞ்ச நேரம் கற்பனையில் பண்ணி தான் பாருங்களேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம கையால் ராமருக்கு பூஜை நம்ம கோயிலில் போய் கர்ப்பகிரகத்தை செய்ய முடியாது. ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் மனசில் நீங்கள் தாராளமாக கொஞ்சலாம், மடியில் படுக்க வச்சுக்கிறார் ராமனை, கிள்ளி முத்தம் கொடுக்கலாம், என்ன வேணால் செய்கிறான். மனம் சுத்தமடையும், பெரிய புண்ணியம் கிடைக்கும். நிஜமான கோயிலில் ₹1,00,000 சிலை செய்திருக்கின்ற ஒரு பூஜையில் கிடைச்ச ஒரு பலனை விட தனி மனிதன் தன் மனதில் செய்த பூஜைக்கு அவ்வளவு புண்ணியம் இருக்குதான். இதை நம்ம இத்தனை நாள் தவற விட்டுருக்கிறோம், பொழுதை வீணாக்குறோம். எத்தனோ பொழுது நம்ம வேண்டாத சிந்தனையில் ஊர் மம்பெல்லாம் திங்க் பண்ணிட்டு சண்டை சச்சரவுகளை தலையை மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருக்கிறதுக்கு விட மனதை சுத்தம் பண்ணுறதுக்கும் மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கும் இப்போ இந்த பூஜையில் மனம் எங்கேயும் போகலையே. எல்லாமே அந்த ஊதுவத்தி வாசனை நம்ம மனசில் வருது, கையில் தீர்த்தத்தை தொடுறோம், தொடு உணர்ச்சி இருக்குது, ராமரை தீண்டுறோம், நைவேத்தியம் பண்ணுறோம். உங்கள் 5 புலன்களுக்கும் அங்கே வேலை இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. இப்படி மானசீக கர்மா பேர் தான் உபாசனம்னு பேருங்க. இது மானச உபாசனம். இது மனதை தூய்மைப்படுத்தும், அதே சமயத்தில் மனையை ஒருநிலைப்படுத்தும். தியானத்தில் இதுதான் சிறந்த தியானம். இந்த தியானத்தினால் ஒரு புண்ணியம் கிடைக்கிறதுனால ஒரு 20 நாள் 48 மண்டலம் இந்த பூஜையை அவன் செய்து கொண்டு வந்தால் அது உண்டாகின்ற புண்ணியம் நிச்சயம் அவனுக்கு பிரம்ம ஞானத்துக்கு வழிவகுத்து கொடுக்கும். அவன் மனதை சுத்தப்படுத்தி ராகத்வேஷங்களெல்லாம் நீக்கி அவனை அமைதிப்படுத்திடும். ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்ட 2 கேள்விகள் இருக்குங்க சுவாமிஜி. முதல் கேள்வி, பகவத்கீதை 18வது அத்தியாய இறுதியில் பகவான் கண்ணன் சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ என்னும் ஸ்லோகத்தில் என் ஒருவனையே சரணடைவாய் என்கிறார். சரணாகதி என்றாலே பக்தன் மற்றும் பகவான் என்று 2 தேவையாக இருக்கிறது. இது துவைதம் தானே? அத்வைத ரீதியாக இதை எவ்வாறு புரிந்து கொள்வது? ஸ்ரீகாந்தன் கனகரத்னம் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருங்க சுவாமிஜி. 2வது கேள்வி, சரணாகதி அந்த கேள்வி மட்டும் 18வது அத்தியாயத்தில் 69 அல்லது 70வது ஸ்லோகமோ இது. மாம் ஏகம் சரணம் பிரஜ, என்னையே நீ சரணடைந்து விடு. எப்படி?
சரணம் அடையிறதுன்னு எப்படி? சரணம்னா அவர் பாதத்தில் விழுறது, நீ தான் எல்லாம் எனக்கு கதின்னு அவர்கிட்ட ஒப்படைக்கிறது. அப்போ ஒப்படைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், ஒப்படைக்கிறவன் ஒருத்தர் இருக்கணும். 2 பேருக்குமே துவைதமாச்சே அப்படின்றார். இவருக்கு என்ன வேணும்? அத்வைதமா இது துவைதமான்னு கேட்குறாரு. அந்த இடத்துல முதல் லைனாக அவர் படிக்கணும், சர்வதர்மான் பரித்திஜ்ய அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ சர்வ தர்மங்களை விட்டுடணும்னா என்ன அர்த்தம்? தர்மம்னா கர்மம், செய்யும்போது அது பேர் கர்மம், அதனுடைய விளைவுக்கு தர்மம்னு பேர். நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்திருக்கிறோம்னா அது ஒரு கர்மம், அதனால் என்ன கிடைச்சிதுன்னா ஒரு தர்மம். அந்த தர்மம் பாவம் புண்ணியம், அதில் புண்ணியம் நமக்கு கிடைச்சிது. இப்போ எல்லா கர்மங்களையும் விட்டுடு அப்படின்றத எல்லா தர்மங்களையும் விட்டுடுங்கிற அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, தர்மம்னா குணம்னு அர்த்தம், எல்லா குணத்தையும் விட்டுடு அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போ ஒருத்தனுடைய தர்மம் என்ன அப்படின்னு பார்க்குறான். அர்ஜுனனுக்கு என்ன தர்மம்? அர்ஜுனன் பார்த்தா சொன்னான், ஏ அர்ஜுனா, சர்வ தர்மான் பரித்திஜ்ய, எல்லா தர்மங்களையும் வீசி விடு அப்படின்னு. தர்மத்தை வீசுன்னு என்ன அர்த்தம்? இனிமேல் பிச்சைக்காரனுக்கு காசு கொடுக்கக்கூடாது, தர்மம்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு? எல்லா குணங்களையும் விட்டுடுன்னு அர்த்தம். உன்னுடைய தர்மங்களை எல்லாம் விட்டுடு. என்ன தர்மம்னு பாருங்க. அர்ஜுனனை உதாரணம் எடுத்துக்கோ. அர்ஜுனனுக்கு என்ன தர்மம்னா, அவன் சத்திரியன், சத்திரி தர்மம் இருக்கும் இல்லை. அவன் ராஜா, ராஜா தர்மம் இருக்கும் இல்லை. பாஞ்சாலிக்கு புருஷன், அப்போ பாஞ்சாலி புருஷனுக்கு வேண்டிய தர்மம் இருக்குது இல்லை. அவன் கூந்தலை அவுத்து அவன் ஆடையை நிர்வாணமாக்கி அவமானப்படுத்தின நிலையம் பார்த்தா இல்லையா, அதை நீக்க வேண்டிய தர்மம் இருக்கும் இல்லையா. அப்போ பாஞ்சாலியை பார்க்கும் போதெல்லாம் இவன் மனசில் என்ன தர்மம் வரும்? பழி வாங்கணும். அந்த தம்பி அண்ணனை பீமனை அவங்க படுத்த துன்பத்தெல்லாம் நினைக்கும்போது நான் அதுக்கு பதில் தரணும். என்னோடய பிரஜைகள் இந்த நாட்டில் இருக்கவங்க எல்லாம் பட்டினியாலும் அதிக வரியினாலும் கஷ்டப்படுறாங்க, தண்ணீர் வரலைங்கிறாங்க, ரோடு போடலைங்கிறாங்க, பயிர்கள் விளையுது, நஷ்டம் அடைஞ்சு அதுக்கு ஈடுபாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் இந்த ராஜா கவனிக்கவே மாட்டேங்கிறான். அது என் நாட்டு மக்கள், இவன் என் நாடை பிடிக்கிட்டான், இப்போ என் நாட்டுக்கு நான் காப்பாற்றணும் அப்படின்னு இந்த அர்ஜுனன் சுத்தமுத்தம் பார்க்கும்போதெல்லாம் பார்க்கின்றது பேரெல்லாம் உபாதிகள். பாஞ்சாலியை பார்த்தோன்னா பாஞ்சாலி ஒரு உபாதி. உபாதினா என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. இது அர்ஜுனன், இவன் உபாதி இல்லாமல் இருக்கிறான். எதை யாரும் இந்த சுற்றுமுற்றும் இல்லை, தனிமையில் இருக்கிறான். இப்போ எப்படி இருக்கிறான்? கிளியராக இருக்கிறான். இப்போ இதுதான் சீதா இல்லை பாஞ்சாலி பக்கத்தில் வந்துட்டா. இப்போ என்னவாயிட்டான்? பாஞ்சாலியின் கணவன் ஆயிட்டான் இல்லையா. இப்போ இந்த பாஞ்சாலியின் கணவனா என்ன தர்மம் அவனுக்கு? பழி வாங்கின தர்மம். அப்போ ஒரு தர்மம் தான் இருக்குது அவனுக்கு. பாஞ்சாலி அப்படி எந்த பக்கம் போயிட்டா, தர்மர் வரார். அப்போ தர்மர்னு வந்தவொடனே அண்ணனுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. அப்போ நான் தம்பிங்கிற தர்மம் வந்துடுச்சா இல்லையா. இவன் எங்கே போனாலும் அவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளுடைய தர்மம் தண்ணியில் இருப்பதை பார்க்குறான். எப்படி இந்த வஸ்திர தர்மம் கண்ணாடியில் இந்த ஸ்படிகத்தில் தெரியுதோ, நாமும் கூட நம்ம யார் பக்கத்தில் இருக்கிறோமோ அவங்களுக்கு எப்படி நடந்துக்க போகிறோமோ அப்போ ஒரு தர்மம் உங்களுக்கு மாறிடுது இல்லை. கணவர் நெருங்கில் இருக்கும்போது அந்த பெண் தன்னை மனைவி தர்மத்தை எடுத்துக்கிறார். கணவன் நீங்கி குழந்தை வந்த பிறகு தாய்ங்கிற தர்மம் எடுத்துக்கிறார். கணவனுடைய அம்மா வந்த உடனே ஐயோ அத்தை வந்திருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதோ கேட்பாங்களோ, ஏதோ தேவையோ அப்படின்னு உடனடியாக மருமகள்ன்ற தர்மத்தை வந்துடுறா இல்லையா. அப்போது நீ சுத்தமாக இருக்கிறவ எல்லா தர்மத்தையும் உண்மையில போட்டு இந்த தர்மத்தினால கர்மம் செய்ய வேண்டியிருக்குது. நீ எந்த தர்மத்தை எடுத்துட்டியோ, தாய் தர்மம் எடுத்த உடனே அம்மாங்கிற கடமையை நீ செய்யணும். மனைவிங்கிற தர்மம் வந்தோடனே கணவனுக்கு கடமைகளை செய்ய வேண்டியிருக்குது. இப்போ ஒரு மனிதன், ஒரு ஜீவன், அக்கம் பக்கத்தில் இருக்கிற உபாதிகள், அதனுடைய தர்மங்களை எல்லாம் தண்ணியில் அவன் பார்க்கிறான். அர்ஜுனா, இந்த தர்மத்தையெல்லாம் விட்டுடு, தூய ஆத்மாவாக இரு, நான் மாத்திரமாக இரு. நீ உனக்கு யார்? மனைவிக்கு கணவன், மகனுக்கு அப்பா, அப்பாவுக்கு மகன், இப்படின்னு பல பேர்களை நிற்கிறியே. உனக்கு எத்தனை தர்மம்? மகன் தர்மம், அப்பா தர்மம், கணவன் தர்மம், சித்தப்பா தர்மம், ராஜா தர்மம், எத்தனை தர்மங்களை சுமக்கிற. அப்போ ஆத்மா சர்வ தர்மமும் அற்றது.
அது பிரம்மம், அது கடவுள். நான் என்பது. ஆனால் நான் என்பதில் நீ அப்பன் மகன் என்ற பல தர்மங்களை விட்டிருக்கிறாயே, அதை விடு என்றார். சர்வ தர்மான் பரித்திச்சிய. இப்போ நீ என்னவா இருக்கிற? நீ கணவனா, மனைவியா, ஆனா? ஏன்னா உடம்புங்கிற தர்மத்தினால தான் நீ ஆத்மாவை ஆணுங்கிற. இந்த தர்மத்தையும் விடணும். எல்லா உபாதிகளையும் நிர்முக்தம். உபாதிகளை விட்டு விடு. அந்த உபாதி தர்மங்கள் உன்னிடம் போயிட்டோம். அப்படி போன பிறகு நீ என்ன நிர்மல ஸ்படிக ஆத்மாவாக இது போல இருப்ப. இங்கே பக்தனுங்கிறது என்ற ஒரு உபாதி இருக்குமா? அப்போ இறைவன் பக்கத்தில் வந்தால் நான் பக்தன் ஆகிடுவேல்ல. அப்போ அந்த உபாதினால நீ மாற்றிடுவில்ல, அதையும் விடுங்கிற. அப்போ எங்கே துவைதம் வருது? மாமேகம் சரணம் வச்ச. மாம்னா என்ன? ஆத்மாதான் தன்னுங்கிறார். பரமாத்மாவாக என்னையே, இந்த தர்மத்தை விட்டவனாக என்னையே நீ சரணம் அடைகிற. எங்கே போவ நீ? நீ ஆத்மாவன்ற பரமாத்மாவாக இருந்து கொண்டிருப்பாய். இதை சூசகமான அர்த்தத்தை தான் புரிஞ்சுக்கணும். தவிர வெளிப்படையானத்தை துவைதத்தை சொல்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. துவைதமாகவும் இருந்துட்டு போனாலும் ஒரு கஷ்டமும் இல்லை. கிருஷ்ண பக்தர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா தர்மம், அந்த கோயிலும் இந்த கோயிலும், இந்த சாமி அந்த சாமின்னு விட்டுட்டு ஒரு சாமியை பிடிச்சிக்கையா அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதுவும் நல்லதானே. எந்த விதத்தில் பார்த்தாலும் இந்த மந்திரம் துவைதத்திலும் அது சிறந்த உண்மையை தான் சொல்லுது, அத்வைதத்திலையும் மிக உயர்ந்த தர்மத்தை தான் சொல்லுது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். வேற கேள்வி. சரணாகதி அடைந்தவனின் லட்சணம் யாது? பாலசுப்ரமணியம் சாய்பாபா காலனியிலிருந்து கேட்டிருக்காருங்க சாமி. இப்போ சரணாகதிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுமோ அப்போ தான் அந்த லட்சணம் சொல்ல முடியும். ஒருவன் சரணாகதின்னா, கதின்னா பாதை, சரணம்னா கால்கள். குரு எந்த வழியாக போனாரோ அந்த கால் பாதையிலே நான் போனேன்னா அது பேர் சரணாகதி. இறைவன் எந்த வழியில் போனாரோ அந்த வழியில் நான் போனேன்னா அது பேர் சரணாகதி. சரணம்னா கால், கதின்னா பாதை, கால் சென்ற பாதை. ராமன் சரணாகதின்னு என்ன அர்த்தம்? ராமர் பொம்மையை பிடிச்சிட்டே கெட்டியாக இருக்குதா? ராமன் சென்ற பாதையில் நான் செல்வேன், அது பேர் சரணாகதி. இந்த உண்மையை தெரிஞ்சுக்க மாட்டேங்க. சிவன் சென்ற பாதையில் செல்லணும். சிவன் எப்படி வாழ்ந்தான்? திருவிளையாடல்களை செய்தார். கிருஷ்ணன் எப்படி வாழ்ந்தான்? குருநாதர் எப்படி வாழ்ந்தார்? இது பேர் சரணாகதி, ஒப்படைத்து விடுதல் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் தான் புரிஞ்சுக்கோ. இந்த சரணாகதி அடைந்தவன் எப்படி இருப்பான்? அடைக்கலம் கொடுத்தவன் எல்லாவையும் காப்பான். என்ன கிருஷ்ணன் சொல்கிறாரு? உன்னுடைய யோகச்சேன்மம் நான் பார்த்து கொள்கிறேன். அது அகம், வகாமி அகம். அது என்னுடைய தொழில். என் பக்தனுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் தான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் சொல்லுக்கு மேலே பேச்சு இருக்குதுங்களா? அவர் இன்றைக்கி ஒருத்தர் அப்படி தான் சொல்லுவேன், ஆனால் சில சமயத்தில் விட்டுடுவேன் அப்படின்லாம் சொல்கிற பேச்செல்லாம் கிருஷ்ணர்கிட்ட கிடையாது. யோகம்னா என்ன? ஒருவன் என்னென்ன சம்பாதிக்கணும்னு நினைக்கிறானோ அதெல்லாம் யோகம். சம்பாதிச்சா போதுமா? அதை கட்டி காப்பாற்றணும் இல்லை? அது இன்னொரு பெரிய கஷ்டம் இல்லை? 15 சவரத்தில் நகையெல்லாம் வாங்கி வச்சுருக்கோன்னு வச்சுங்க, அதை வச்சு வீட்டில் காப்பாற்றணும் இல்லை? ஒவ்வொரு முறையும் வீடை பூட்டிகிட்டு போகும்போது கதவை சாத்தணுமா? ஐயோ அந்த பீரோவுக்கு சாவி வேறு இல்லையே, அது அட்டை தானே, பலகை தானே, உடச்சிடுவாங்களே அப்படின்லாம் இருக்குமில்ல? அப்போ க்ஷேமம்னு எவ்வளோ பெருசாக இருக்குது. உடம்பை வாங்கிட்டோம், ஆனால் இதை நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றுறது க்ஷேமம். இப்போ யோகம் க்ஷேமம் தானே மனிதனுக்கு பெரிய துன்பமாக இருக்குது. கல்யாணம் கிடைக்கிறது ஒரு யோகம், அதை கட்டி காப்பாற்றணும் டைவர்ஸ் இல்லாமல், அது க்ஷேமம். இப்படி இருக்குது. யோகம் க்ஷேமம் தான் நம்முடைய பெரிய சம்சாரமாக இருக்குது. பகவான் சொல்கிறாரு நான் பார்த்துக்கிறேங்கிறார். அதுக்கப்புறம் உனக்கு என்ன கவலை? எப்போ அவரிடம் ஒப்படைச்சிட்டியோ அது பேர் சரணாகதி. ஒப்படைச்சிட்டு நீ கொஞ்சம் லாக்கல் நல்லா டைட்டாக பூட்டி இன்னும் 2 பேர் ஆளை பார்த்து சின்னமா உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். சம்பாதிக்கும் போது என் திறமையை நான் போடுறேன் பார் அப்படின்னு நினச்சி பகவான்கிட்ட மறந்துட்டோம்னா அது பேர் சரணாகதியா? எல்லா விஷயத்திலுமே சரணாகதி அப்ளிகபிள். அது இல்லற வாழ்க்கையோ, அது சம்பாத்தியமோ, உறவுகளோடு இருப்பதோ, எல்லா அனுபவங்களிலுமே கிருஷ்ணன் பார்த்துக்குவான் அப்படின்னு இருக்கணும். இப்படி சொல்லும் பொழுது சில பேர் கேட்பாங்க, இப்படி தான் சார் நான் வாழ்ந்தேன்,
ஆனால் 16 வயசு பையன் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டான். எங்கே சார் என் யோகத்தை சேமத்தையும் காப்பாற்றினார் அப்படின்னு கேட்குறாரு. நீ இப்போ சொல்கிற நீ உண்மையிலே சரணாகதி அடைஞ்சியா? நம்ம உன்னுடைய சரணாகதி எப்படிப்பட்டது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போ நீ 100% விட்டுட்டியோ அப்போ தான். நீ 100% யாருமே சரணாகதி அடைஞ்சதே இல்லை, ஞானியை தவிர. ஞானி தான் முழுக்க முழுக்க இறைவன் செயல், இறைவன் தான் என்று நினைக்கிறார். அப்போது நீ சரணாகதி அடைஞ்சிட்டான். எது உனக்கு யோகமோ அது அவர் பார்த்துக்குவார், எது உனக்கு க்ஷேமமோ அவர் பார்த்துக்குவார்ல. 16 வயசு பையன் இறந்துட்டான்னா உனக்கு அது க்ஷேமம்னு தான் அவர் செய்திருக்கிறார். அவர் உனக்கு தெரியல இப்படி காப்பாற்றாமல் விட்டுட்டாரேன்னு. உண்மையிலே உன்னை காப்பாற்றிருக்கிறார். உன்னை மட்டும் இல்லை, அந்த பையனையும் காப்பாற்றிருக்கிறார். இது எனக்கு புரியல சார். எப்படி சார் 16 வயசு பண்ண கொண்டுட்டு இப்படிலாம் சொல்லுங்க நியாயம் என்ன? உன் கணக்கு தப்பு தான், அவர் கணக்கு தெரியும். இப்போ நம்ம குழந்தைக்கு அது கையில் கூர்மையான கத்தி இருக்குது, விளையாடிட்டு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கையிலேருந்து அதை பிடுங்குவீங்க. ஒருவேளை அந்த 16 வயசு பையன் உன் குடும்பத்துக்கு கத்தியாக இருந்தான்னா அது இன்னைக்கு தானே ஆகணும். அது எப்படி சார்? நல்லவன் தானே, உனக்கு தெரியாது. பகவானுக்கு எல்லாம் தெரியும். உனக்கு எது நல்லதோ அதை அவர் செய்வார். மகன் இல்லாமல் இருப்பதும் உனக்கு நல்லதுன்னு இருக்கலாம். அவருக்கு நோக்கம் என்னவோ, நீ எடுத்த பிராரதப்படி உனக்கு ஏதோ நோக்கத்துக்கு வந்திருக்கிற, அந்த நோக்கத்தை அடைவிடாமல் உன் மகன் இருக்கலாம். இதெல்லாம் சால்ஜாப் சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சரணாகதி 100% இல்லை. சரணாகதின்னு விட்டுட்ட பிறகு அவர் எது கொடுத்தாலும் அது உண்மையாகத்தான் இருக்கும், எதை நீக்கி கொண்டாலும் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று விடாத சரணாகதி இருந்தால் அது பேர் சரணாகதி. இந்த சரணாகதியில் என்ன தான் கிடைக்க போகுது? இவர் ஏதோ காப்பாற்றுவார் கொடுப்பாருன்றீங்க. இந்த சரணாகதியினுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? எனக்கு பொருளெல்லாம் கொடுத்துருவார், எனக்கு குழந்தையெல்லாம் காப்பாற்றிடுவாருன்றதுக்காக சரணாகதி இல்லை. சரணாகதி என்பது மோட்சம். நீ மோட்சத்துக்காக தான் சரணாகதி அடைய முடியுமே தவிர மீதி பொருளுக்கு சரணாகதிங்கிறதெல்லாம் கிடையாது. என்னை எவன் பக்தன் மோட்சத்துக்காக வந்து விட்டானோ அவனுடைய யோகக்ஷேமத்தை தான் நான் பார்த்துக்குவேங்கிறோம். தன்னுடைய பாதுகாப்பை நான் கண்டுபிடிச்சுவேன், எனக்கு பணம் நீ கொடுத்தா போதும்னு நீ சொன்னீன்னா அது சரணாகதியா? அப்படி தான் எல்லாருமே சரணாகதியை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. மோட்ச சாதனத்திற்காக இறைவனை நான் அடைந்து விட்டேன், எனவே மோட்சத்தில் ஈடுபடுகின்ற எனக்கு எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொள்வான் அப்படின்னு. நீ மோட்சத்தை மட்டும் விட்டுட்டு உன் சுகபோகங்களுக்காக நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன்னா அந்த சமயத்தில் உன் பிராரப்தம் தான் வேலை செய்யும். இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த கேள்வி. எது ஸ்ரேயஸ் எது பிரேயஸ் என்று தெரிந்தும் ஸ்ரேயஸை தேர்வு செய்ய முடியாமல் போவதற்கு என்ன காரணம்? ஸ்ரேயஸை பழக்கமாக்கி கொள்ள என்ன செய்ய வேண்டும்? சுரேஷ்ஜி கேட்டிருக்காருங்க சுவாமி. 2 சொற்கள் இருக்குது, ஸ்ரேயஸ் பிரேயஸ். இதை தமிழில் சொல்லணும்னா ஸ்ரேயஸ் என்பதை நன்மை மேலானது அப்படின்னு அர்த்தம். நன்மை மேலானது. பிரேயஸ் அப்படின்னு சொன்னால் பிரியமானது இன்பமானது அப்படின்னு அர்த்தம். பிரியமானதுன்னு ஒன்று இருக்குது, நன்மையானதுன்னு ஒன்று இருக்குது. வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நமக்கு ஒரு சோதனை வருது. ஒரு காரியத்தை செய்யலாம், ஒன்றை அனுபவிக்கலாம். இது 2 தான் நம்ம செய்கிறோம். ஒன்றை படிக்கலாம், ஒன்றை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். இந்த இடத்துல எதை பார்க்கலாம், எதை செய்யலாம், எதை அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒரு வரும்பொழுது நன்மையை நான் பார்க்கலாம், நன்மையே செய்யலாம், நன்மையையே அனுபவிக்கலாம் அப்படின்னா அது பேர் ஸ்ரேயஸ். நன்மையோ தீமையோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இன்பம் தருதா அதை நான் பார்ப்பேன், எனக்கு இன்பம் தருதா அதை நான் செய்வேன், எனக்கு இன்பம் தருதா அதை தான் நான் அனுபவிப்பேன் அப்படின்னு சொன்னால் அது பேர் ஸ்ரேயஸ். எது நன்மை எது இன்பம் தருங்கிறத கண்டுபிடிக்கிறது மனுஷனுக்கு தெரியாதா? ஒருத்தர் முன்னாடி ஒரு சாப்பிட்ற பொருள் வச்சுருக்கிறாங்க, அதில் சுவையில்லாத ஆனால் மருந்து ஒன்று இருக்குது, அது சாவா மருந்து வச்சு, அது நன்மை தருது. இன்னொன்று இன்பம் தருது,
குளிர்ச்சியாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது, வாயில் போட்டால் சுருன்னுது, ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு கொடுக்குறாங்க. 2 இது வந்து ஸ்ரேயஸ். இது இந்த சப்புன்னு இருக்கக்கூடிய ஒரு மருந்து, அமிர்தம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீண்ட நாள் உங்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கும். ஆனால் இது வந்து இன்பம் தருவது, இம்மிடியட்டாக இன்பம் தரும். இந்த ஸ்ரேயஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஒரு மருந்து, அது சப்புன்னு இருக்கும், ஆனால் கசப்பெல்லாம் இல்லை, ஒரு டேஸ்ட் இல்லாத ஒரு பொருள். ஆனால் உடம்பு ஊக்கம் தந்து சுறுசுறுப்பாக வச்சுருக்கும், வேலையை நல்லா செய்யலாம் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் போட்டிருக்காங்க, உண்மைதான் வச்சுக்கோங்க. அது இன்பம் தரலை, ஆனால் நன்மை தருது. அந்த நன்மை இன்பம் தராமல் போகுமா? ஏன்னா நீண்ட காலம் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வாழ்ந்தால் இன்பம் தானே. அது இன்பம் மறைஞ்சிருக்குது, நன்மையை முன்பக்கம் காட்டிக்கிட்டு இன்பத்தை பின்னாத்த வச்சிருக்கு. ஆனால் இந்த இன்பம் வந்து பார்த்தீங்களா, சுறுசுறுன்னு சிவ்னு ஈஸியாக ஸ்வீட்டாக குடிக்கிற ஒரு பானம், இந்த 2 டம்ளரில், அது பிரேயஸ். அது இப்போவே இன்பம் தருது, ஆனால் அதோட பின்பகுதி என்ன தெரியுங்களா, துன்பம். இங்கே ஸ்ரேயஸினுடைய முன்பகுதி இன்பம் இல்லை தான், ஆனால் பின்பகுதி இன்பம், முன்பகுதி நன்மை. 2 பக்கமும் நல்லா தான் இருக்குது. முன்பக்கத்தை பார்த்தா நன்மை, பின்பக்கத்தை பார்த்தா இன்பம். இது பெட்டர் தானே. இது முன்பகுதி மட்டும்தான் இன்பம், பின்பகுதி படு துன்பம். இப்போ நீங்கள் ஸ்ரேயஸா பிரேயஸா? வாழ்க்கையில் ஒரு ஜாப் எடுக்கும்போதோ, திருமணம் செய்யும் பொழுதோ, ஒரு பொருளை சாப்பிடும் பொழுதோ, ஒரு காரியம் செய்யும் பொழுதோ, நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போதோ, செல்ஃபோனில் பார்க்கும் பொழுதோ, ரொம்ப இப்போ செல்ஃபோனை பார்க்குறதா, அங்கே ஸ்ரேயஸா பிரேயஸா? செல்ஃபோன்லேயே பிரேயசம் இருக்குது, பிரேயசம் இருக்குது. ஆத்ம வித்யாலயத்துலேருந்து ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க புதுசாக ஒரு டாக் அப்படின்னு சொன்னோம்னா அது ஸ்ரேயஸ். அது பக்கத்துலேயே தட்டின போது வேறு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வைங்க, அது பிரேயஸ், இன்பம் தரும். ஆனால் இது போர் அடிக்கும். ஆனால் நீண்ட நாள் கேட்க கேட்க இது உன்னை முக்திக்கு கொண்டு போகும். இது நீண்ட நாள் கேட்க கேட்க இந்த ஸ்ரேயஸ் உங்களை சம்சாரத்தை கொண்டு போய் மாட்ட வைக்கும். இதை தேர்வு செய்வதற்கு யாரால் முடியுமோ அவன்தான் அவனுக்கு கொடுத்த புத்தியை பயன்படுத்துகிறான். புத்தியை பயன்படுத்துகிறவனா இவன் தான். மீதி இதெல்லாம் செய்யலைன்னா அவனுக்கு புத்தி இருந்தும் பயனில்லை, அவன் மூடன். வேற என்னங்க வேணும்? எப்படி பழக்கமாக்கிக் கொள்வது கடினமாக இருக்கிறது, என்ன செய்வது? கடினமாக இருக்கும், ஆனால் அதோடைய ரிவார்டு அனுபவிக்கும் போது அது ஆனந்தமாக இருக்கும். காலையில் 4 மணிக்கோ அல்லது 5 மணிக்கோ எழுந்துக்கிற பழக்கம் வந்துடுச்சுன்னு வைங்க, ஆரம்பத்தில் அம்மா சொல்லும் போதெல்லாம் சிடுன்னு விடுவோம், இழுத்து போத்துவோம், இன்னும் 10 மினிட்ஸ் மோர் 10 நிமிஷமா அப்படின்லாம் சொல்லி அப்படியே 6:30 ஆக்கிடுவோம். ஒரு நாள் 5 மணிக்கு எழுந்தும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, 2வது நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, 3வது நாள் நீ தானாக எழுந்துக்குவ, அலாரம் கூட வேண்டியதில்லை. 6, 7, 10 ஒரு வருஷம் கழித்து பார்த்தோம்னா அது உனக்கு இன்பமாக இருக்கும். உங்களுக்கு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. காலையில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு டைம், என்ன வேணால் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் செய்துக்கலாம். குழந்தை எழுந்துக்காது, இன்னும் வீட்டுக்காரர் ஒன்றும் செய்ய மாட்டார், நாம் தனியாக இருக்கிறோம். அந்த 1 ஹவர் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது, அது நீங்கள் பிரயோஜனமாக பயன்படுத்திக்கலாம். ஆரம்பத்தில் இந்த ஸ்ரேயஸு பிடிக்காமலும் துன்பம் தருவது போலவும் தெரியும், கசக்கும், அவ்வளோதான். துன்பம்லாம் தராது, கசப்பாக. ஆனால் நீண்ட நாளுக்கு வரும்போது ஆனந்தமாக இருக்கும். அந்த பொழுது விடியறதுக்கு முன்னாடி வெளியே நிற்கும் பொழுதோ, தண்ணி தெளிக்கும் போதோ, கோலம் போடும்போதோ, நம்மளை மாதிரி மற்றவங்களாம் இருக்கிறத பார்க்கும்போதோ, அமைதியான சப்தமில்லாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது மனம் சாந்தி அடையுது. அந்த நாள் முழுக்க அது நீடிக்கும். 6 மணிக்கு 7 மணி 8 மணிக்கு எழுந்த பிறகு அப்பவும் கூட தூக்க முடியலையேன்ற ஒரு சோர்வோடு தான் எழுந்துக்கும். அந்த சோர்வு நாள் முழுக்க இருக்கும். எது சொல்லுங்கள்? அப்போ கசப்பாக இருந்தாலும் அதை நாம் பயன்படுத்துறது, அதுதான் முன்னேறுவனுக்கு புத்திசாலினுடைய அழகு. அவன் தான் ஃப்ரீவில் என்று சொல்லக்கூடிய கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட செயல் தர்மத்தை அவன் முழுவதும் கடைபிடிக்கிறவன். குழந்தைங்களுக்கு இதை பழகிடுங்க. பழகிட்டால் அது மாறாது. குழந்தைக்கு ஏதாவது ஸ்கூலில் டீச் பண்ணணும், வீட்டில் அம்மா அப்பா டீச் பண்ணணும், பெரியவங்களாம் டீச் பண்ணணும். ஸ்ரேயஸ் பெரேஸ் சொல்லுது, அப்பா உனக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறேன், நீ புத்திசாலியாக இருந்தால் இதை செய், அல்லது அசமந்துவாக இருந்தால் இதை செய். நீ என் பையன் புத்திசாலி, நீ இதை தான் தேர்ந்தெடுப்ப, வாழ்க்கைக்கு இப்படிலான்னு சொல்லிவிடுங்க. அவன் அதை கடைபிடிப்பான். கடைபிடித்த பிறகு அதனுடைய நன்மை அவன் உணர்றான். 10 நாள் லீவ் விட்டுருக்காங்க,
ஆனால் 10 நாள் சும்மா இருக்கக்கூடாது, நிறைய வீட்டு பாடம் கொடுத்துருக்குறாங்க. இவன் என்ன பண்ணுறான், 10 நாளும் விளையாடிக்கிட்டே இருக்கிறான், ப்ரேயர்ஸில் இருக்கிறான். கடைசி நாள் பார்க்கும்போது அழறான். நான் ஒன்றுமே செய்யலையே, எவ்வளோ ஒர்க் இருக்குதே அப்படின்னு, முடிக்க முடியாதே அப்படிங்கிறான். கஷ்டமாக இருக்குது, துன்பம் அனுபவிக்கிறான். அப்புறம் பாதியாக செய்துட்டு அவசரமாக செய்துட்டு திட்டு வாங்குறான். சிரேயஸாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான், கற்று கொடுத்த தம்பி இந்த வீட்டு பாடம்லாம் செய்ய எவ்வளோ நேரம் ஆகணும், 10 நாள் ஆகுமா, இல்லைம்மா உட்காந்தன்னா மத்தியானத்துக்குள்ளே முடிச்சுடுவேன், மேத்ஸு சயின்ஸு ஹிஸ்ட்ரி இவ்வளோ தான் இருக்குதும்மா, செய்துடுறா கண்ணு அப்படின்னு. விளையாடிட்டு வரேம்மா, 10 நாள் இருக்குல்லம்மா, செய்துடுறேனே, இப்போயே செய்துடுறா அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்கிறது நீ உணர்ந்துவ அப்படின்னு சொன்ன உடனே, சரி அம்மா ஏதோ சொல்கிறது நல்லதுதான்னு சொல்லி அன்றைக்கே மத்தியானத்துக்குள்ளே முடிச்சான்னு வைங்க. அப்புறம் அந்த 10 நாள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனந்தமாக இருக்கும்ல. ஸ்கூல் போகும்போது ஆனந்தமாக இருக்கும், எப்படா அந்த லீவு முடிக்கும் ஸ்கூல் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனால் இதை செய்யாமல் விட்டோம்னா இந்த 10 நாளும் உன்னை வந்து ரண வேதனையாக குத்திகிட்டு இருக்கோம். அம்மா திட்டுறா, செய்யணும், நாளைக்காக செய்தலாம், நாளைக்காக அப்போ உனக்கு ஆனந்தமும் இல்லை, லீவும் பயனில்லை. கடைசியில் அந்த 10ஆம் நாள் ஸ்கூலுக்கு போகும்போது பயந்து போகணும். அப்போ ப்ரேயர் செய்து சிறையை செய்துங்கிறத குழந்தைக்கு இதுலேருந்து கற்றுக் கொடுங்க.